வெளியான ஹெர்பி ஃபுல்லி லோடட் படம் தொடங்கி தமிழில் ரஜினியின் படிக்காதவன், மனோரமா பாண்டியராஜன் கூட்டணியில் வந்த பாட்டி சொல்லை தட்டாதே, பண்ணையாரும் பத்மினியும் என காருக்கும் முக்கியத்துவம் கொடுத்த ஏராளமான திரைப்படங்கள் வெளியாகியுள்ளன. அந்த வகையில் பிரபாஸ், தீபிகா படுகோனே, கமல்ஹாசன், அமிதாப் பச்சன் உள்ளிட்ட பெரும் நட்சத்திரங்களின் நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகி வரும் கல்கி 2898 ஏடி திரைப்படத்திலும் முக்கிய கதாபாத்திரத்தில் கார் ஒன்று வருகிறது. புஜ்ஜி என்ற பெயருடன் படத்தின் போஸ்டரில் பிரம்மாண்டமாக இருந்த இந்த கார் ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றது. இந்நிலையில் சென்னையில் உள்ள மகேந்திரா சிட்டியில் புஜ்ஜி கார் காட்சிப்படுத்தப்பட்டது. ஃபிக்ஷன் படமாக உருவாகி வரும் கல்கி திரைப்படத்திற்கு வித்தியாச வடிவமைப்பில் கார் வேண்டும் என ஆனந்த் மகேந்திராவை படக்குழு அணுகியுள்ளது. இதனையடுத்து கோயம்புத்தூரில் உள்ள தனியார் நிறுவனத்துடன் இணைந்து இந்த ராட்சத காரை மகேந்திரா நிறுவனம் உருவாக்கியுள்ளது. முற்றிலும் பேட்டரி மூலம் இயங்கும் இந்த கார் 3 சக்கரங்கள் கொண்டு வடிவமைக்கப்பட்டது. 350 கிலோ எடை கொண்ட ராட்சத டயர்களை சியட் நிறுவனம் உருவாக்கியுள்ளது. புஜ்ஜி காரின் மொத்த மதிப்பு 8 கோடி ரூபாய் என படக்குழு தெரிவித்துள்ளது. Prabhas sir, it's a Prabhas sir's vehicle in the movie. This name is Bujji, and total weight is approx 6.5 ton. Okay, and it's a three wheel based kind of vehicle, and its max speed is 40 kilometers per hour, and totally electrical vehicle. புஜ்ஜி காரை மகேந்திரா சிட்டியில் காட்சிப்படுத்தியதோடு 2 கிலோமீட்டர் தூரம் ஓட்டியும் காட்டப்பட்டது. இதனையடுத்து அங்கிருந்து ஏராளமானோர் கார் அருகே நின்று செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். சிறுவர்கள் சிலர் காரின் உள்ளே அமர்ந்தும் உற்சாகமடைந்தனர். இவ்வளோ பெரிய கார் நாங்கள் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். அதுவும் சூப்பர் கார் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அட்வென்ச்சராக இருந்துச்சு. பசங்களாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க. என் பசங்க 2 பேருமே பார்க்கணுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க. அவ்வளோ பெரிய டயர் உள்ளே வச்சு ஓட்டினதை நான் இதான் ரியலாக ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். சின்ன காருக்கு இதுக்கும் ஏகப்பட்டது இருக்குது. பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஐ ரியலி லைக் இட். உள்ள தூரம் உட்காந்து ரைடிட்டோம் இன்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. செம ஜெய்ஜென்டிக்காக இருந்துச்சு. சீரியஸாக சொல்லணும்னா ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. மெக்கானிக்கல் இன்ஜினியர் ரொம்பவே அந்த ஃப்ளோ அந்த இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ரொம்ப இது நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபேண்டசி இது மாதிரி தான் இருக்கும். இப்போ ரியாலிட்டியில் உங்களுக்கு வந்து இது கிடைக்காது. ஸோ இட்ஸ் அ ஃபேண்டசி. நம்ம வந்து அதை என்ஜாய் பண்ணிட்டு லிவ் பண்ண வேண்டியதான். நல்லா இருந்துட்டு கார் டயர்ஸ்லாம் ரொம்ப பெருசாக இருந்துட்டு 2 பேர் உட்கார்ற மாதிரி. ஓகே, நல்லா ரொம்ப நிறைய எக்ஸைட்டடாக இருந்துச்சு. பின்னாடி அந்த ஹீட்டு அந்த சைலன்சர் அவ்வளோ பெருசாக. பிரம்மாண்ட புஜ்ஜி கார் சென்னையை தொடர்ந்து இந்தியாவின் மற்ற நகரங்களுக்கும் கொண்டு செல்லப்பட்டு காட்சிக்கு வைக்கப்பட உள்ளதாக கல்கி படக்குழு தெரிவித்துள்ளது. ஒளிப்பதிவாளர் முகேஷுடன் செய்தியாளர் விஷ்ணு தங்கவேல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.